ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1 தான் டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 4th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1ம் 5th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு டேக்குவாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 6th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கேட்குறாங்கன்னா டிவைட் த ஃபாலோயிங் கேட்டு ஒரு 4 குட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 3/7 டிவைடட் பை 4. இதை நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். So 3/7 the whole divided by 4. 3/7 divided by 4. ஸோ என்ன பண்ணலாம் நம்ம இப்போ எப்படியாவது இந்த டினாமினேட்டர் நம்ம ஒன் ஆக்குனா ஈஸியா போட்டுடலாம் இந்த ஃபிராக்ஷனை. ஸோ அதுக்கு ஏதாவது மல்டிப்ளை பண்ண முடியுமா? கீழே இங்க ஏதாவது வச்சு மல்டிப்ளை பண்ணா இது ஒன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/4 நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். அப்போனா உங்களுக்கு 1 கிடைச்சிரும். 4 into 1/4 is the same as 1. ஏன்னா இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்க. 4 into 1/4 இதுதான். 4 into 1/4 is the same as 4 divided by 4. ஸோ எஃபெக்டிவா நீங்க 1 கிடைச்சிரும் உங்களுக்கு. எஃபெக்டிவ்லி திஸ் இஸ் நதிங் பட் 1. ஓகேவா? ஸோ இங்க கீழே இன்டூ 1/4 போட்டீங்கன்னா மேலேயும் இன்டூ 1/4 போடணும். அப்பதான் ஃபிராக்ஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஒரிஜினல் ஃபிராக்ஷன் அப்பதான் மாறாம இருக்கும். ஸோ அதான் ஐடியா. ஸோ நீங்க பேசிக்கா என்ன பண்றீங்கன்னா எஃபெக்டிவா நீங்க என்ன பண்றீங்கன்னா 3/7 டிவைட் பை 4 இன்டூ 1/4 பை 1/4 போடுறீங்க. இன்டூ 1/4 டிவைட் பை 1/4 இதான் பண்றீங்க நீங்க. ஸோ நீங்க கீழேயும் மேலேயும் 1/4 மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ இப்படி பண்ணா என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல 1 கிடைச்சிரும். நியூமரேட்டர்ல உங்களுக்கு 3/28 கிடைக்கும். ஸோ ஓவரால் ஆன்சரே 3/28 தான். ஸோ அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 3/28. ஸோ அதை எழுதிக்கிறேன். 3/7 டிவைட் பை 4 நீங்க 3/28 எழுதலாம். ஸோ இப்போ நீங்க கஷ்டப்பட்டு போடுறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் 3/7 டிவைட் பை சம்திங் நீங்க இன்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் தட் திங் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். அதை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நியூமரேட்டர்ல உங்களுக்கு 3/7 இருக்கு. டினாமினேட்டர்ல உங்களுக்கு 4 இருக்கு. ஸோ நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் சேம் அஸ் நியூமரேட்டர் இன்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டினாமினேட்டர். இந்த இடத்துல ரெசிப்ரோக்கல் ஆஃப் டினாமினேட்டர் என்னதுன்னா 1 பை டினாமினேட்டர்னு வரும். ஸோ 1/4 வரும் பேசிக்கா. இந்த இடத்துல உங்களுக்கு நியூமரேட்டர் 3/7, டினாமினேட்டர் 4. ஸோ நியூமரேட்டர் இன்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டினாமினேட்டர் விச் இஸ் 1/4 வரும். ஸோ 3/7 into 1/4 தான் அல்டிமேட் ஆன்சர். ஸோ அப்படியும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம், உங்க வசதி தான். ஸோ நான் இந்த ரெண்டு அப்ரோச்லயும் யூஸ் பண்றேன் மாத்தி மாத்தி. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சப்போஸ் அந்த நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் ஈக்குவல் டு நியூமரேட்டர் இன்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டினாமினேட்டர் இந்த ஃபார்முலா உங்களுக்கு மறந்துருச்சுன்னா நீங்க நார்மலா யோசிச்சு போடலாம். அதுக்காக தான் நான் ரெண்டு அப்ரோச்சுமே யூஸ் பண்றேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 4/3 டிவைடட் பை 5/9. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 5/9 எப்படியாவது ஒன்னா மாத்தணும். ஸோ அதுக்கு நான் 9/5 மல்டிப்ளை பண்றேன். ஸோ கீழே 9/5 மல்டிப்ளை பண்ணா மேலேயும் 9/5 மல்டிப்ளை பண்ணுவேன். இப்போதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். ஸோ அதான் ஐடியா. ஸோ இங்க இந்த 5 கேன்சல், இந்த 9 கேன்சல். அப்புறம் இந்த 9 நீங்க எப்படி எழுதலாம்? 3 into 3 எழுதலாமா? ஸோ 4 into 9 can be written as 4 into 3 into 3. கீழே 3 into 5, கீழே 3 into 5. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஹோல் டிவைட் பை 1. ஸோ ஹோல் டிவைட் பை 1 நீங்க எழுத தேவையில்ல. இந்த 3 இந்த 3 கேன்சல் பண்ணுங்க. 4 into 3 12, 12/5 தான் ஆன்சர். ஸோ ஓவரால் ஆன்சரே 12/5 தான். ஸோ 12/5 அவ்வளவுதான். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 12/5 அவ்வளவுதான். இப்போ தேர்ட் கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? 4 1/5 டிவைடட் பை 3 3/4. ஓகே, இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இம்ப்ராப்பரா மாத்திரலாம். ஸோ இது எப்படி இம்ப்ராப்பரா மாத்துவீங்க? 4 1/5 எப்படி நீங்க மிக்ஸ்ட்ல இருந்து இம்ப்ராப்பரா மாத்துவீங்க? அதுக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் +1 ஆட் பண்ணிட்டு the whole divided by 5 போடலாம். ஸோ 4 1/5 can be written as 4 into 5 +1 the whole divided by 5 which is nothing but 21/5. ஸோ 21/5 இதை எப்படி எழுதலாம்? 3 3/4 எப்படி எழுதலாம்? 3 3/4. இப்போ 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணுங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு +3 ஆட் பண்ணுங்க. ஸோ 12 + 3 என்ன வரும் உங்களுக்கு? 3 into 4 12. 12 + 3 15. The 15 divided by 4. So 15/4. 21/5 the whole divided by 15/4. So இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணா போதும். 21/5 the whole divided by 15/4. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் நீங்க என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் இன்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டினாமினேட்டர். ரெசிப்ரோக்கல் ஆஃப் 15/4 என்ன வரும்? 4/15. ஸோ பேசிக்கா ரெசிப்ரோக்கல் என்ன அர்த்தம்? ஃபிளிப் பண்றீங்கன்னு அர்த்தம். ஃபிராக்ஷன் நீங்க ஃபிளிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் கிடைச்சிரும். ஸோ அதான் ஐடியா. ஸோ இப்போ நான் தேவையில்லாத எழுத்துறேன். இன்ஃபேக்ட் இதெல்லாம் அழிச்சிடுறேன். நான் இதை அழிச்சுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். ஸோ டேரக்டா இந்த இடத்துல போட்டுடலாம் நீங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்? இது கீழே நீங்க இப்படி எழுதிக்கலாம். 21/5 into 4/15 is the same as 21/5 divided by 15/4. அந்த ஐடியா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. கேன்சல் ஆக்சுவலா பண்ணவே முடியாது. 21 into 4 என்ன வரும்? 20 into 4 80 வரும். ஸோ 21 into 4 84. 15 into 5 75 வரும். ஸோ 84/75 தான் ஓவரால் ஆன்சர்.
ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 84/75 இதை எழுதிடுறேன். ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 84/75 அவ்வளோதான். இதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நான் வேணா கொஞ்சம் அழகா எழுதுறேன், கொஞ்சம் மோசமா இருக்கும். 84/75 அவ்வளோதான். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாமா? ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்காங்க, 9 2/3 / 1 2/3 இதுக்கும் அதே அப்ரோச்சை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 9 2/3 / 1 2/3. ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா எழுதிடுறேன் இதை. ஸோ 9 2/3 எப்படி எழுதலாம், இல்லை இதுவும் இம்ப்ராப்பரே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 9 2/3 கேன் பி ரிட்டன் அஸ் திஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நீங்க இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி பண்ணலாம், 9 × 3 + 2 9 × 3 + 2 divided by 3 the whole divided by 3. 9 × 3 என்ன வரும், 27. 27 + 2 29. ஸோ 29/3 is the same as 9 2/3. அதே மாதிரி 1 2/3 நீங்க எப்படி எழுதலாம், 3 × 1 + 2. 3 × 1 + 2 3 + 2 அர்த்தம். 3 + 2 divided by 3 which is the same as 5/3. So 29/3 divided by 5/3. So 29/3 the whole divided by 5/3 அவ்வளோதான். ஸோ இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, மேலேயும் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நான் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கிளியர் பண்ணோன்னு நம்ம என்ன பண்ண போறோம்னா 29/3 எப்படி எழுதலாம்னு யோசிக்க போறோம். ஸோ வேற கலர். 29/3 கேன் பி ரிட்டன் அஸ் 29 × 1/3 the whole divided by 5/3க்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், 5 × 1/3 எழுத போறேன். இப்போ உங்களுக்கு பார்க்க நீட்டா இருக்குல்ல, இப்போ நீங்க ஈஸியா கேன்சல் பண்ணலாம். 29 × something divided by 5 × that same thing. ஸோ இதையும் நீங்க கேன்சல் பண்ணலாம், ரெண்டு ஒரே நம்பர் தான். 1/3 1/3 நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஆன்சர் 29/5 கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ ஓவரால் ஆன்சரே 29/5 தான். ஸோ இங்க எழுதிக்கோங்க அதை. ஸோ நான் வேற கலர் எழுதுறேன், இன்ஃபேக்ட் இந்த கலர்ல எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கலர் இந்த கலர் 29/5 இதான் ஆன்சர். 29/5 கரெக்டா? கரெக்ட் தான், 29/5 தான் ஓவரால் ஆன்சர். ஸோ 6th கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் இன்னைக்கு வீடியோல. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அது 7th கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.1 தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.